ஐயோ 2 மணி ஆகுது, தூக்கமே இல்லை. சரி வாங்க, எங்கள் அம்மா சின்னதாக ஒரு உதவி கேட்டாங்க, அதை பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலில் மஞ்சத்தூள் போட்டு குடித்தா அந்த இருமல் கொஞ்சம் நிற்கும். அது கேட்டாங்க, அதை பண்ணலான்னு தான் வந்தேன். அம்மா நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, ஏன்டா தூங்க மாட்டேற, ஆன்லைன்லேயே இருக்கேன்னு. அதுக்கு என்னத்தம்மா ரீசன்? இதுதான், எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சம்டைம்ஸ் நைட்டில் அவங்களுக்கு இருமல் வந்துச்சுன்னா நைட்டில் பால், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு கொடுப்பேன். ஸோ நைட்டில் எனக்கு சில தூங்கியே 6 மாதம் மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். பால் ஒரு நிமிஷம், இந்த ஸ்டவ்வில் வச்சா மட்டும் பால் பொங்குற மாதிரியே இருக்கும், ஆனால் பொங்கவே பொங்காது. ஏன் அப்படி? உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச கமெண்ட் போடுங்க. எனக்கு சர்க்கரை போட்டு, அம்மாவுக்கு சர்க்கரை இல்லாமல், மஞ்சத்தூள் இல்லாமல் வெறும் பால். ஐயோ பால் காசு, ஐயோ நல்ல வேலைங்க, கொஞ்சோண்டு பால் தான். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு அம்மா கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் நமக்கு. பார்த்தீங்களா நான் இவ்வளோ பொறுப்பாக இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்னதாக ஒரு ஆசை என்னென்னா, பால் டீ கடையில் ஆற்றுவாங்களா ஸ்வயின்னு மேலேருந்து கீழே, அந்த மாதிரி ஆற்றணும்னு. அந்த மாதிரி நிறைய வாட்டி ஆற்றிருக்கேன். ஆனால் என்ன ஆயிருக்குன்னா கீழே தான் ஊற்றிருக்குன்னா பார்த்துக்குங்களேன். இதோ அம்மாவுக்கு பால் ரெடி, வாங்க போகலாம். பால் ரெடி. இப்போது அம்மாவுக்கு லைட்டாக கொஞ்சம் ஃபீவர். இந்த கதவு எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஜி பூம்பா திறந்தது சீசே ஸ்வைன். மா எழுந்துரு, இதா பால், பால். என்னம்மா? ஆச்சிக்க நான் கிளாஸ் தான் சூடா இல்லை, எப்படி குடிப்பேன்? சூடு குடிக்க மாட்டேன்ல நானு. இருங்க தரேன். நீ 2 மணி ஆகுதாடா? முடிச்சுட்டே இருப்படா. நீ ஜுரம் இருக்கான்னு தொட்டு தொட்டு பார்த்தீங்க. மாத்திரை குடிச்சேன், பால் வச்சுட்டேன். நானும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். மிச்சம் இருக்க பாலை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை வெளியில் வச்சுன்னு வச்சுக்கோங்க, காலையிலக்குள்ளே கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன செம்ம திட்டுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? பண்ணிட்டு அப்புறம் போய் பால் குடிக்கலாம் வாங்க. ஓ சூடு. ஒன்றே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு வயசாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்பா அம்மா நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் பெரியவங்களாகிட்ட அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும். நாடா இவன் கிரிஞ்சாக பேசுகிறான், தப்பாக நினச்சிக்கிறீங்க, இது ஃபேக்ட்டு. ஒரு வீட்லேயும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தான் தெரியும். உங்கள் வேலை முடிச்சோன்னே பொறுப்பாக எல்லா லைட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லை நினச்சிங்களேன் கரண்ட்டு பில்லு எகுரும். ஐயோ நான் ப்ரிப்பேர் பண்ண மில்க் அது இவ்வளோ அருமையாக இருக்குது, ஒரு கடையே வைக்கலாம் போல இருக்கே. நல்லா இருக்கு. ஆரோக்கியா சிக் பால் குடிங்க, ஆரோக்கியமாக இருப்போம். வளரல ஆரோக்கியா பால் குடிச்சிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும், அதனால தான் ஆரோக்கியான்னு வச்சுருக்காங்க. திக்காக பால் குடிங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன்.
ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, கடல் தண்ணி இருக்குல்ல, நம்ம பக்கத்தில் இருந்தாலும் தாகத்துக்கு அது யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் சில பேரோட உறவுகளும். புரிஞ்சவங்க லெஜெண்ட் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக இன்னொரு விளாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க. என்ன மாற்றுங்களா? சரி, இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். மறக்காமல் பிபி ஷார் ஜெமினியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூங்காத ரீசன் இது ஒன்று தான்ப்பா. நீங்கள் எல்லாருமே எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. சிங்கிள் தான், நம்புங்க. ஹாப்பி மார்னிங்.